என்னால் முடிந்தவரை இந்த நிச்சயத்தை நிறுத்த எல்லா முயற்சியும் செய்து விட்டேன். ஆனால் நிலைமை இப்போது கைமீறி போய்விட்டது தாயே. இதற்கு மேல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது உன்னால் மட்டும் தான் முடியும் தாயே. எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிடு தாயே. மங்களம் பரமேஸ்வரீம் மங்களம் லலிதாம்பிகாயை நமோ நமः மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே ஹர ஹர நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஆனி மாதம் 12ஆம் தேதி திருநிறை செல்வன் ரிஷி அவர்களுக்கும் திருநிறை செல்வி மதுமிதா அவர்களுக்கும் பெரியோர்கள் முன்னிலையிலும் கிராமத்தார் முன்னிலையிலும் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். पुष्पां समर्पयामि. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सततं अस्थिरो दीर्घमायुः. அம்மா மோதிரத்தை கொடுத்து போட்டு விட சொல்லுங்க. வந்தே ராஜா வர்ணோ திருவந்தே ஜோ பிரஸ்பதிஹி வந்தயும். Oh shit, Parker!
அம்மா யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. இல்ல. ஆமா அங்கிள், என்னாச்சு? ஆ, ஆ, அது ஒண்ணு இல்லப்பா. என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம். அதை விடுங்க. நல்லபடியா நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் இப்படி அபசகுனமா நின்னு போயிடுச்சு. ஆமாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல நாள் பார்த்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க. 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாரா? ஆத்தா, நீங்க சொன்ன இடத்துல குழி தோண்ட ஊத்து நல்லா வந்துச்சு. இந்த வருஷம் வெள்ளாம நல்லா விளைஞ்சிருக்காத்தா. அடுத்து வாழை வைக்கலான்னு இருக்காத்தா. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணாத்தா. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. இப்ப ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் வரமா? இல்ல, அப்படியே போனா எப்படி? அடடா, அத நான் மறந்துட்டேம்மா. என்ன வர்றதுக்கு மறக்கல இல்ல, அதே மாதிரி போகும்போது மறக்க கூடாது. வச்சிருங்க. சரிங்க. பாத்து பாத்து வாங்க. எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க அத்தா. அத்தா, எங்க வீட்டுக்காரர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஊர்ல இருக்க திருட்டையெல்லாம் கண்டுபிடிக்கிறவரு. ஆனா எங்க வீட்லயே திருட்டு போனா நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஆத்தா? அதாம்மா உங்களை தேடி வந்தோம். என் பொருளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தாயே. உன்னை பத்தி கேள்விப்பட்டோம், அதான் ஓடி வந்தோம் தாயே. சரிம்மா, என்ன பொருள் காணாம போச்சு? அது வந்து அத்தா, வைர நெக்லஸ்மா. கொஞ்சம் அப்படி இப்படின்னு சேர்த்து வச்சு வாங்கினதுதான். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்ண தர என் செல்லத்துக்குன்னே சொல்லி செஞ்ச மாதிரி இருக்கு.
அந்த நகைய நான் என்ன பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவியா? அதையும் தான் பாப்பமே. ஏன் ஆத்தா சிரிக்கிறீங்க? என் நகை கிடைச்சிடும்ல. ம். நகைய நீங்களே திருடி சின்னம்மா கழுத்துல போட்டிருக்கீங்க. அதை கொண்டு வந்து உங்க பீரோல வைங்க. இது வெத்தலை மை போடுற இடம் இல்ல, கடவுள் நடமாடுற இடம். எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. நீங்க செஞ்சது போலீஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆத்தாவுக்கு எல்லாம் தெரியும். சார் கிட்ட நகை எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அவரே அதை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. ஆத்தா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் நகை கண்டிப்பா கிடைச்சிரும்ல. உங்களுக்கு அந்த நகை கிடைச்சிரும். ஆனா ஆத்தா. உங்க வேணாத்தா, போதும். நீங்க சொன்னதே போதாத்தா. இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க. அந்த நகையை கண்டுபிடிச்சு என் பொண்டாட்டி கிட்ட நானே கொடுத்துறாத்தா. இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்தா. என்னங்க ஏதோ ஆத்தா சொல்ல வந்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்கிரமா போனாதான் நகை கிடைக்கும். வா அத்தா, நாங்க வர்றோம் அத்தா. ரொம்ப நன்றி அத்தா. வரோமா? ஏய் வாடி போலாம். வா. என்னங்க ஆத்தா ஏதோ சொல்ல வந்துச்சு. வா, அதுக்குள்ள. எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா. ம். ஐயோ, வழிய விடுறது அப்படியே போனா எப்படி சார்? உங்க இடத்துக்கு நாங்க வந்தா சும்மா அனுப்பிச்சிருவீங்களா? நீங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்கிட்டயே வா. ஐயோ, சாமிக்கு ஏங்க நகையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சொல்லாதா? இந்தா, கொடு. இந்தாங்க. ஆ. நீ கொடுங்க. வரேன். ஆ, மகராசியா போயிட்டு வாமா. துர்காமா, 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 அம்மா என் பிள்ளைய காப்பாத்துமா. பேச்சு மூச்சே இல்லாம கிடக்குறான் பாருமா. பாத்தியாயா, பேச்சு மூச்சே இல்ல. அம்மா காப்பாத்துமா என் பிள்ளைய. டேய் கண்ணா, அங்க பாருடா. கடைக்கு போன புள்ள இப்படி மயங்கி கிடக்குறாமா. என்னாச்சுன்னே தெரியல. டேய் கண்ணா, பாருடா அம்மாவை. நீங்க பாருடா. என்னம்மா ஆச்சு என் பிள்ளைக்கு? பாருடா, டேய் அம்மாவை பாருடா டேய். எப்படி கண்டுபிடிச்சிட்டா? என் பையன் ஆத்த காப்பாத்தி கொடுத்துட்டான். என் பையன் பொழைச்சிட்டாமா. என் பையன் எனக்கு கிடைச்சிட்டா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. உங்க பையன் காலையில இருந்து சாப்பிடல, அதனாலதான் மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தம்பி,
காலையில எழுந்தா ஒழுங்கா சாப்பிடணும், இல்லைன்னா இப்படிதான் மயக்கம் வரும். சரிம்மா. என்னடி சொல்லுங்க. பையன் கண்ணு முழிச்ச உடனே ஆத்தாலே மறந்துட்டியா? சாமி குத்தமாயிடு போகுதுடி. மறுபடியும் பையனுக்கு ஏதாவது ஐயோ, ஆயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் இல்ல வடிவம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. மறந்துட்டம்மா. இந்தாங்கம்மா, என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்ததே போதும்மா. இந்தாங்கய்யா. சரி சரி வரையா, வரேம்மா. ராசியா போயிட்டு வா. பாத்துக்கோ, பையன் சரிங்கம்மா, பத்திரம். பத்திரமா பாத்துக்கலாமா. மது, மது, என்ன லண்டன் கிளம்பிட்டியா? என்ன நக்கலா? செம்ம கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. இரு மது, ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன உடம்பு சரியில்லையா? மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? இல்ல, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நின்னு போயிடுச்சுல்ல, அதான் உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஜஸ்ட் கெட் அவுட் இடியட். இரு, எதுக்கு மது இப்ப இங்கிலீஷ்ல? கூல். ஹலோ, ஆமா காவேரி தான் பேசுறேன். ஆமாடி, ரிஷி மாமா நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. உனக்கு எப்படி தெரியும்? என்னது, தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சா? அச்சோ பாவம். சச்ச, ரிஷி மாமாவை சொல்லலடி, அந்த பொண்ண சொன்ன. லண்டன்ல இருந்து வந்து மொக்க வாங்கிடுச்சு. என்னதான் சொல்ல? இடையில வந்த இவங்களோட 2 வருஷம் லவ் பெருசா, இல்ல என்னோட 20 வருஷம் லவ் பெருசா? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. மது, சூடா இருக்க, காஃபி எடுத்துக்கோ. என்ன மது மேடம், இதெல்லாம் அப்படியே சித்ரா அத்தை கிட்ட சொல்ல போறீங்களா? நீங்க சொன்னாதானே என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கும் வேலை மிச்சம் பாருங்க. என்னாச்சு மது? ஆர் யூ ஓகே? என்ன நடந்தது? ஏதாவது சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அவ காஃபி கொண்டு வரும்போது கரெக்டா திரும்பிட்டேன், அதான் நாங்க இடிச்சுக்கிட்டோம். காவேரி, ஐம் சாரி. அத கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. ஓ சாரி காவேரி, உன்னை போய் வேலைக்காரி மாதிரி இத க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். சாரி ஆண்டி. பரவாயில்ல மது, இந்த வீட்ல உனக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் நிச்சயதார்த்தம் நின்னு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து உங்க அப்பா அம்மாவோட ப்ராப்பரா என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம். ரிஷிக்கு நீதான் கரெக்ட் சாய்ஸ். உன்னை தவிர வேற யார் வந்தாலும்
நான் ஏத்துக்க மாட்டேன்.